Hey guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் parameters யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் டேட்டாலேருந்து ப்ரொடக்ஷன் டேட்டாவுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்டிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறது, பவர் query யூஸ் பண்ணி parameters எப்படி க்ரியேட் பண்ணுறது, parameters எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையும் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். parameters பற்றின எல்லா வீடியோவும் parameters அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே 2 என்டிட்டி இருக்குது. ஸோ இந்த என்டிட்டி பார்த்திங்கன்னா ஹோல் டேட்டா உள்ளது, இது வந்து ஜஸ்ட்டு லாஸ்ட்டு 60 days டேட்டா உள்ளது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா ஃப்ளோவிலேருந்து இந்த என்டிட்டிலேருந்து இந்த என்டிட்டிக்கு மைக்ரேட் பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோம். ஸோ இப்போ லோடாக இருக்கிற என்டிட்டி பார்த்திங்கன்னா இந்த என்டிட்டி தான். ஸோ இதில் எவ்வளோ டேட்டா இருக்குது, 60 days தான் இருக்குது. ஸோ இந்த 60 days டேட்டா தான் நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு சிம்பிள் ஒரு டேப்லர் கார்டு போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு சிட்டி, கண்ட்ரி, கஸ்டமர் ஐடி. சம்திங் லைக் தட். ஓகே, இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேல்ஸ் சாம்பிள் டேஷ்போர்ட். ஸோ என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் கேட்குது. ஸோ என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டேன். ஸோ பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுதான் புது டேட்டா செட் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் கேட்காது. இன்கேஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்கும், நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போய் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்டில் எவ்வளோ டேட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஸோ இதில் ஆர்டர் டேட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 6 செப்டம்பர் 6 வரை உள்ள டேட்டா தான் இதில் இருக்குது. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணோன்னா டேட்டா செட்டுக்கு போய்டுங்க. சிமெண்டிக் மாடல் இருக்குல்ல, அதில் 3 dots கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே பேராமீட்டர்னு ஒன்று இருக்கும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன டேபிளுக்கெல்லாம் பேராமீட்டருக்கு போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் டேஷ்போர்டை அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 60 days என்ன இருக்கோ அது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ டெவலப்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் மறுபடியும் டேட்டா செட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் இப்போ சேஞ்சஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே, இப்போ நமக்கு இங்கே டேட்டா செட் ரெஃப்ரெஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி எவ்வளோ டேட்டா இருக்குன்றதை பார்த்துலாம். ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா January 1 செப்டம்பர் 26 வரை இருக்குது. அதாவது கம்ப்ளீட் டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மெயின் விஷயம். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை வச்சு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்களோ, ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணும் போது PBX ஃபைலில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் டேட்டாவை வச்சு பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், லோடிங் டைம் ஆகாது, நீங்கள் சேஞ்சஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 3 to 4 years டேட்டாவை வச்சு லோட் பண்ணிங்கன்னா அந்த லோட்
அந்த டேட்டா உங்கள் பிபிஎக்ஸுக்கு லோட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஈவன் சம்டைம்ஸ் அப்படியே சிஸ்டம் ஃபுல்லாக ஹேங் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட் டேட்டா ஃப்ளோ நீங்கள் மேக்ஸிமம் 60 days 15 days கூட வச்சுக்கலாம். உங்கள் நம்பர் ஆஃப் ரோஸை பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ரோஸ் வருது அப்படின்ற இன்புட் டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேராமீட்டர் நேம் இந்த மாதிரி ஆக்சுவல் டேபிள் நேம் எண்டிங் வித் 1 நியூமரிக்கல் 1 கொடுத்துக்கோங்க. என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பட் என்னைய பொறுத்தளவு 1ன்னு கொடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஸ்பேஸோ இல்லை அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுத்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். திருப்பி எரர் அடிச்சுட்டே இருக்கும். ஓயாமல் நம்ம ரிமூவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் 1 கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.